இன்னைக்கு நம்ம பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு நம்ம பார்டர்லைன் இருக்குமோ, நிறைய பேர் நமக்கு பார்டர்லைன் டயக்னோஸ் பண்ணியிருக்காங்களே, நம்ம எப்படி நடத்துறது, நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி நடத்துறது அப்படின்ற டவுட்ஸ்லாம் நிறைய வரும். ஃபஸ்ட்டு பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் மூடு அன்ஸ்டேபிளாக இருக்கும். அதாவது மூட் ஷிஃப்ட்ஸ் இருக்கும், எக்ஸ்ட்ரீம். ஒன்று திடீர்னு பார்த்தா டிப்ரெஸ்டாக இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா ரொம்ப டென்ஷனில் ரொம்ப கத்திக்கிட்டு ஆங்கர் அவுட்பர்ஸ்ட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் அவங்க கூட இருக்கணும் நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். இன்டர்பர்சனல் ப்ராப்ளம்ஸ், அதாவது சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்துட்டு சண்டை வரக்கூடாத இடத்துலலாம் வந்துட்டு பெரிய பெரிய சண்டையாக வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தன்னை பற்றின புரிதலும் மற்றவங்கள பற்றி புரிதலும் தப்பாக இருக்கும். அதை என்ன சொல்லுன்னா, ஒன்று மற்றவங்கள அவங்க நினைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இவங்க நல்லவங்க அப்படின்னு நினைப்பாங்க. அடுத்த சமயமாக அவங்க ஷிஃப்ட் பண்ணிட்டு இவங்க கெட்டங்கிற மாதிரி நினைப்பாங்க. அது சைடு அவங்கள பற்றின ஒரு தாட்டமே பார்த்திங்கன்னா வந்துட்டு, அவங்க ஒரு டைம் ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்படி மூவ் பண்ணணும்னு பார்ப்பாங்க. பட் அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க மூடே பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இதுதான் ஒரு பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் கான்செப்ட். ஏன் இது ஆக்சுவலாக வருது, இந்த பிரச்சனை எதனால், என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் ஜெனட்டிக் படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜெனட்டிக்கில் இந்த பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் இன்கேஸ் அப்பாவோ அம்மாவோ வந்து பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, குழந்தைங்களுக்கு வருமானு கேட்டிங்கன்னா 40% வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜெனட்டிக்னால மட்டும்தான் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, மற்ற சூழ்நிலையாலே வந்துட்டு இந்த பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் வரலாம். அதாவது இன்வாலிடேட்டிங் என்வாயர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்வாலிடேட்டிங் என்வாயர்மெண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஒரு குழந்தை வந்துட்டு எக்ஸாமில் நல்லா கஷ்டப்பட்டு படித்து பாஸ் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் அவங்க வந்து ஒரு 3rd ரேங்கோ 4th ரேங்கோ அந்த மாதிரி எடுக்கிறாங்கன்னா, அம்மா அப்பா வந்துட்டு அதை வந்து பாராட்டணும். பட் ஆனால் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, சில பேர்லாம் வந்துட்டு நான்லாம் இருக்கும்போது எப்பயும் ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுப்பேன், என்ன வந்து 3rd ரேங்க் 4th ரேங்க் எடுத்து வச்சிருக்க அப்படின்னு வந்துட்டு அது உதாசீனப்படுத்தும் போது அவங்களுக்கு வந்து நமக்கு எந்த இடத்துல நமக்கு வந்துட்டு நமக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கும்ன்ற ஒரு டவுட் வரும். அதனால இந்த அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்காக நிறைய வந்துட்டு பிஹேவியர்ஸை ஃபார்ம் பண்ணுவாங்க. தப்பான பிஹேவியர் ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு கத்தும் போது, திடீர்னு டென்ஷன் ஆகும்போது அப்போ தான் அப்பா அம்மாலாம் வந்துட்டு ஐயோ கண்ணு என்ன ஆச்சு அப்படிலாம் வந்து பார்ப்பாங்க. நார்மலாக அவங்க வந்து நல்ல விஷயங்கள்லாம் பண்ணும்போது வந்துட்டு கிடைக்காத அந்த அட்டென்ஷனு அவங்க வந்து ரொம்ப மோசமான பிஹேவியர் ஃபார்ம் பண்ணும்போது அட்டென்ஷன் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு பேடான ஒரு பிஹேவியர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ இதனாலே வந்து பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டர்ஸில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சொன்ன மாதிரியே வந்துட்டு மூடு அன்ஸ்டேபிளாக இருக்கும். அதை என்ன சொன்னால், திடீர்னு கோவப்படுவாங்க, திடீர்னு வந்துட்டு அழுவாங்க. ஸோ மற்றவங்களால வந்து அவங்க இப்போ என்ன மூடில் இருக்காங்கன்றதே கணிக்கவே முடியாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பார்டர்லைன் பர்சனாலிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் பாவம், அவங்க கூட இருக்கிறவங்களும் பாவம். ஏன் அப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய மூட் ஷிஃப்ட்ஸை வந்துட்டு கூட இருக்கவங்க அடிக்கடி பார்ப்பாங்க. ஸோ அடிக்கடி அவங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும். சம்டைம்ஸ் அவங்க மூட் ஷிஃப்ட்ஸ்னால அவங்க நிறைய டென்ஷன் ஆகிட்டு சில பேர் இம்பல்சிவாக இருப்பாங்க. இம்பல்சிவாக என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, போய்ட்டு திடீர்னு வந்துட்டு இருக்கிற பொருள்லாம் தூக்கி போடுறது, இல்லை வந்துட்டு அசிங்கமான வார்த்தையில் திட்டுறது, இல்லைனா வந்துட்டு போயிட்டு தற்கொலை முயற்சி அந்த மாதிரிலாம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் ரொம்ப காமனாக இருக்கும். ஸோ அவங்க ஹேண்டில் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ மல்டிபிள் சூசைடல் அட்டம்ஸ் கூட வந்து இவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஆக்சுவலாக மனசுக்குள்ளேயே வந்து ஒரு இன்செக்யூரிட்டி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா, நம்மளை விட்டு மற்றவங்க நம்ம பண்ணுற பிரச்சனாலேயோ இல்லை வந்துட்டு நம்மளை பிடிக்காமையோ அவங்க நம்மளை விட்டு கிளம்பி போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தினாலேயே அது கிளம்பிடுவாங்கன்ற மாதிரியே வந்துட்டு அவங்க வந்துட்டு ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது மாதிரிலாம் இந்த பார்டர்லைன் பர்சனாலிட்டி நடக்கிறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க எப்பயுமே லோன்லியாகவும் ஹோப்லெஸ்ஸாகவும் நிறைய ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது என்ன சொல்கிறதுனா, அவங்க வந்து அந்த லோன்லினஸ் அந்த ஹோப்லெஸ்னஸ்னாலே வந்துட்டு அவங்க நிறைய வந்து ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்து பார்டர்லைன் பர்சனாலிட்டியோட அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேரில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்கஹால் எடுக்கிறதோ இல்லை மற்ற சப்ஸ்டன்ஸ் சிகரெட் பிடிக்கிறது இந்த மாதிரி நிறைய வந்துட்டு தப்பான பழக்கத்துக்குலாம் போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா அவங்களுக்கு இம்பல்சிவிட்டி ரொம்ப அதிகமாகவே இருக்கும். சில பார்டர்லைன் பர்சனாலிட்டி பீப்புளுக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, மைக்ரோ சைக்காட்டிக் எபிசோட்ஸ். அதான் என்ன சொல்லுவோம்னா, திடீர்னு ஒரு சைக்காட்டிக் எபிசோட் வந்து திடீர்னு தெரியாது, திடீர்னு ஒருத்தவங்க வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க, திடீர்னு மற்றவங்க வந்துட்டு அக்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டரில் ரொம்ப காமனாக இருக்கும். ஆக்சுவலாக மேரேஜ் லைஃப்பில் தான் வந்து இந்த பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் நிறைய தெரிய ஆரம்பிக்கும். சார் திடீர்னு அவங்க நல்லா தான் சார் இருப்பாங்க, ஒரு சின்ன பிரச்சனை ஆரம்பிச்சு அந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னா அவங்களுக்கு ஒரு டென்ஷன் ஆகுது. அந்த டென்ஷன் அவங்க கண்ட்ரோல்லே இருக்க மாட்டேங்குது. கண்ணா அப்படின்னா கத்திக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறதுனே தெரில. அவங்க திருப்பி அந்த சைலண்ட் ஆகிறது 1 ஹவரோ 2 ஹவரோ ஆகுது. அது வரைக்கும் அவங்க எமோஷன் அவங்க கண்ட்ரோல்லே இருக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் தான் அவங்க கண்ட்ரோலுக்கே வருது. அதுக்குள்ளே வந்து என்னென்னமோ நடந்து போயிடுது. அவங்க பேசலாம் ரொம்ப அசிங்கமாக பேசி விட்டுறாங்க, ரொம்ப தகாத வார்த்தைகள், எல்லா பொருளும் தூக்கி போட்டு உடைக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார். இப்படி தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, அந்த எமோஷன் கண்ட்ரோல் பண்ணுறது தான் அவங்களுக்கு ஒரு முக்கியமான டாஸ்க்காகவே இருக்கும். ஸோ சரி சார், பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்குது, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் இதுக்கு வந்துட்டு தெராப்பின்றது ரொம்ப அவசியம். தெராப்பினா என்ன சொல்கிறதுனா, அவங்களுக்கு வந்துட்டு எந்தெந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னு பார்த்து அதை நம்ம வந்துட்டு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மெடிகேஷன்ஸ் வச்சு இதை மேனேஜ் பண்ணலாம். நிறைய மேரேஜ் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, சரி என்னால் வாழ முடியலாம் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடறேன். ஆக்சுவலாக நான் அவங்களுக்குலாம் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு போய் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பாருங்கள். மேபி வந்துட்டு சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்தா அது சரியாயிட்டு நல்லாவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை ட்ரை பண்ணாமல் போயிட்டு மேரேஜ் லைஃப் வந்து டிசால்வ் பண்ணுறது வந்து உடனே யோசிக்காதீங்க. ஏன்னா அவங்களும் பாவம், அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு லைஃப் தேவை.
பட் அதுக்காக உங்கள் லைஃப் கஷ்டப்படணுன்ற அவசியம் கிடையாது. முதல்ல சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்த்து அதை சரி பண்ணுற வழியை பாருங்கள். சம்டைம்ஸ் வந்துட்டு லாங்கர் மெடிகேஷன் தேவைப்படும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெடிகேஷன் எடுத்தே வந்து அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுட்டு கரெக்டாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிஸார்டரை பார்த்து பயப்படாதீங்க. ஒரு கரெக்டான ஒப்பீனியன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை மூவ் பண்ணுங்கள்.